வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.42 பார்க்கலாம். Find the values of k for which the quadratic equation kx square minus of kx plus 4 into x plus 81 equal has real and equal roots அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நோ ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பொதுவாக நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் போன சம் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் கொடுத்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டாங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்து கிரேட்டர்னா லெஸ் தேனா ஈக்குவலாங்கிறத பொறுத்து இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸும் சொன்னோம். இந்த சம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நேச்சர் ஆஃப் ரூட்ஸும் சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ எப்படி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வரணும்னு சொல்கிறாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிஷன் சொல்கிறாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வரணும்னா இந்த ஏபிசி கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ ஏபிசி தெரிஞ்சால் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸை சொல்லுவோம். இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அவங்க சொல்லிட்டு அந்த ஏபிசி வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண சொல்றாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஏபிசி, அந்த ஏபிசிக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? சம்ம ரிவர்ஸ்ல பண்ண போறோம். அப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னா நமக்கு என்ன தெரியும், டிஸ்கிரிமினன்ட் என்னவா இருக்கணும், b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருக்கணும். கரெக்ட் தான். அதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்கு பாருங்க. சின்ஸ் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 has real and equal roots when del equal to b square minus 4ac equal to 0. அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி k நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இது இந்த k சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஆகும். சரிதானே? சோ அப்ப நம்ம b ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 க்கு ஈக்குவேட் பண்ணி k வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணா a ஓட வேல்யூ என்ன பாருங்க, a equal to k. p க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் ஆஃப் 8k plus 4. அடுத்து c என்ன இருக்கு பாருங்க, c equal to 81. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, del கண்டுபிடிக்குமா, del equal to b square minus 4ac. b என்னது, minus of 8k plus 4. 8k plus 4 the whole square minus 4ac. 4 into a க்கு k, c க்கு என்ன 81 is equal to 0. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ ஒரு k கிடைக்க போகுது. இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பாருங்க, k ஸ்கொயர் பண்ண k ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. அதை சால்வ் பண்ணி நம்ம k கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ இது மைனஸ் ஸ்கொயர் பண்ண பிளஸ் ஆயிருக்கு, கரெக்ட் தானே? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 8k plus 4 the whole square மட்டும் தான் இருக்கும். இங்க என்ன 4 into 81, என்ன 4 into 1 4, 4 8s are 32, 324k is equal to 0. இப்போ இங்க என்ன a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிருமா, என்ன a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. சரியா? இப்போ இங்க என்ன வரப்போகுது பாருங்க, 8k whole square கரெக்ட் தானே? எழுதிருமா ஒரு ஸ்டெப், 8k whole square plus 2 into 8k into 4 2ab plus b square is minus 324k is equal to 0. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 8k ஸ்கொயர் பண்ணன 8 ஸ்கொயர் ஒரு 64, k ஸ்கொயர் பண்ண k ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, 2 into 8k into 4 இருக்கு. நமக்கு 2 into 4 எவ்வளவு 8, 8 into 8 எவ்வளவு 64. அப்ப plus 64k. 4 into 4 எவ்வளவு 16. இங்க என்ன minus 324k is equal to 0. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, 64k இருக்கட்டும், k ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், 64k ஸ்கொயர். இங்க k டைம்ஸ் பாருங்க, plus 64 minus 324. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க, இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுமா, 4 minus 4 0, 12 minus 6 6, இங்க 2 இருக்கு, 260k வரும். இந்த plus 16 is equal to 0. சரி, இப்போ எல்லாம் இது கண்டிப்பா 64 16 4 ஓட மல்டிபிள் தான். இந்த 260 எதில் டிவைட் ஆகும் பாருங்க, கண்டிப்பா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு 60, அப்ப கண்டிப்பா 4ல டிவைட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் பை 4 பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க, இது 16k ஸ்கொயர் ஆயிடும். இத 4 ஆல பண்ணா மைனஸ் 6 4s are 24 25 65k. இத 4 ஆல பண்ணா plus 4 is equal to 0. சரியா? இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல சம ஈஸியா முடிச்சிடலாம் பாருங்க. என்ன பண்ணலாம் பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 6 into 4 64 வரணும். சரியா? plus 64 வரணும். இப்போ plus 64 வருது அப்படினால என்ன அர்த்தம், ரெண்டு மல்டிப்ளிகேட்டிவ் சேம் சைன்ல இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ். ஆனா இங்க சென்டர்ல மைனஸ் வருதுன்னா மைனஸ் வருதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு மல்டிபிள் மைனஸ் சைன்ல இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 65 வரணும்.
அப்ப 64 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நான் 65 வர்ற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணனும் ஆட் பண்ணா 1 into 64 64 ஆட் பண்ணா 65 வந்தாச்சு அப்ப 1,64 தான் நம்மளோட ஃபேக்டர் அப்ப என்ன -1,-64 பண்ணாலும் -65 வரும் சரி அடிஷன்ல எழுதுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன வரப்போகுது 16k square minus 64k minus k plus 4 equal to 0 இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் கரெக்டா -65 க்கு -64 -1 ஆட் பண்ணிருக்கேன் சரியா இப்போ நம்ம காமனா இதுல எதை எடுக்கலாம் பாருங்க 16 காமனா வந்தா என்ன 16k காமனா எடுத்துலாம் கரெக்ட் தானே ரெட்லைன் k இருக்கு 16k வை காமனா எடுங்க இங்க 4k இருக்கும் இதுல 16k காமனா எடுத்தா என்ன இதுல 16k காமனா எடுத்தா என்ன வெறும் k மட்டும் தான் இருக்கும் இங்க என்ன 16 ஆல் டிவைட் பண்ணா என்ன 4 வரும் கரெக்ட் தானே அப்போ -4 இருக்கும் சரியா போச்சா -4 into 16k -64k இதுல என்ன காமனா இருக்கு பாருங்க இங்க k - 4 இருக்கு அங்கே k - 4 வேணா -1 காமனா எடுத்தா k - 4 ஆயிடும் is equal to 0 சரியா போச்சா இந்த ரெண்டு k - 4 ஐயும் நம்ம காமனா வெளிய எடுத்தா என்ன பாருங்க k - 4 வெளிய எடுத்தா உள்ள என்ன 16k - 1 is equal to 0 சரியா இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதாம ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டெப் எழுதுனா என்ன செய்யணும் இந்த 16k ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த -1 ஆல் டிவைட் பண்ணுங்க 16k ஸ்கொயரை -k ஆல் டிவைட் பண்ணி k கேன்சல் ஆச்சுனா என்ன ஆகும் 16k - 1 இந்த ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா எழுதலாம் அடுத்து என்னது அதே 16k ஸ்கொயர் நம்ம எதால டிவைட் பண்ணோம் இந்த -64k ஆல் டிவைட் பண்ணுங்க k கேன்சல் ஆகும் 64 ல கேன்சல் பண்ணா என்ன ஆகும் 4 வரும் அப்ப நியூமரேட்டர்ல k இருக்கு டினாமினேட்டர்ல -4 இருக்கு அடுத்து k - 4 டேர்ம் சரியா இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு டேர்மா எழுத முடியும் சரியா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்க இப்போ இந்த k - 4 and 60 தனித்தனியா ஈக்குவேட் பண்ணலாம் k - 4 equal to 0 போடலாம் இல்லனா 16k - 1 equal to 0 சரியா ரெண்டு ரூட்ஸ் கிடைக்க போகுது நமக்கு அப்ப என்னது ஒரு ரூட் என்ன k equal to 4 1 இன்னொன்னு என்ன 16k equal to 1 அப்ப k equal to என்ன 1/16 நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு k equal to 4 and k equal to 1/16 அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு எப்படி இருக்கும் the given equation எப்படி ஆன்சர் என்ன இருக்கும் real and equal roots இருக்கும் ஓகேவா அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிடுமா ஃபைனல் ஆன்சர் என்ன for k equal to 4 comma k equal to 1 k equal to 4 or போடலாம் சரியா or k equal to 1/16 இது அல்லது அது எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம் அர்த்தம் or the given equation will have என்னது நம்ம என்ன 0 க்கு ஈக்குவேட் பண்ணிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் two equal roots real and equal roots so the real and equal roots சரியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு find the value of k தான் கேட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சாச்சு அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு மூவ் ஆயிடலாம் செகண்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரி தான் நம்ம ஆல்மோஸ்ட் பண்ண போறோம் சம்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமா தான் வரப்போகுது நமக்கு so concept என்ன அடுத்த क्वेश्चन பாருங்க find the values of k such that the quadratic equation this one has no real root ன்றாங்க அப்ப no real root என்ன கண்டிஷன் நம்ம பார்த்திருக்கோம் no real root has no real root when del எப்படி இருக்கணும் b square minus 4ac எப்படி இருக்கணும் less than 0 சரியா b square minus 4ac less than 0 இருக்கும்போது the given equation has no real root சரி இப்போ நம்ம a கம்பேர் பண்ணி எழுதுமா a க்கு பதிலா என்ன இருக்கு k + 9 b க்கு பதிலா என்ன இருக்கு k + 1 c க்கு பதிலா என்ன இருக்கு 1 இருக்கு சரியா கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம del டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் b square minus 4ac b க்கு பதிலா என்ன இருக்கு k + 1 whole square minus 4 into a க்கு பதிலா k + 9 c க்கு பதிலா 1 சரியா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதலாம் பாருங்க இத சிம்பிளிஃபை பண்ணி இத எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம் less than 0 சரி நீங்க எல்லாரும் ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க ஈக்குவல் டு 0 வச்சு ஈக்குவேஷன் ஃபெமிலியரா இருப்பீங்க less than 0 கான்செப்ட் நம்ம கடைசி ஸ்டெப்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா இப்போ முதல்ல இத எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு பாருங்க a ஸ்கொயர் k ஸ்கொயர் + 2ab 2 into k into 1 2ab
plus b square சரியா 1 minus இங்க என்ன இருக்கு -4 உள்ள கொண்டு போனா -4k மா -4 into 9 -36 ஆயிடுமா less than 0 சரியா இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க k square plus 2k plus 1 இங்க என்ன -4k minus 36 less than 0 சரியா இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க இங்க k ஸ்கொயர் இருக்கு இங்க என்ன plus 2k minus 4k என்ன ஒரு ஆன்சர் minus 2k வரும் இங்க plus 1 minus 36 அப்ப என்ன minus 35 less than 0 சரி இப்போ நம்ம எப்பவும் போல ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் the inequality ஃபைனலா டிவிஷன் இருக்கும் மல்டிப்ளை பண்ணா -35 சரியா ஆட் பண்ணும்போது -35 வருதுனால என்ன அர்த்தம் மல்டிப்ளிகேட்டர் டு டிஃபரண்ட் சைடுல இருக்குதா ப்ராடக்ட் ரிசல்ட் நெகட்டிவ்ல வருது அப்போ ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 2 வர மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் 35 என்னது 1 into 35 கண்டிப்பா டிஃபரன்ஸ் 2 வராது 1 விட்டா 35 எதுல டிவைட் ஆகும் 5 ல தான் டிவைட் ஆகும் 5 into 7 35 இந்த ரெண்டு இடையில டிஃபரன்ஸ் 7 2 வருமா -2 வரணும் அப்ப என்ன அர்த்தம் +5 எடுத்துட்டு -7 எடுத்தா கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் வந்துரும் இது சரியா அப்ப ஃபேக்டர்ஸ் வந்து 5 -7 அப்ப ஆன்சர் எப்படி எழுதணும் ஸ்ட்ரைட்டா k plus 5 into k minus 7 less than 0 சரி இப்போ ஈக்குவல் டு 0 வந்தா ஸ்ட்ரைட்டா ஈக்குவலா முடிச்சிரோம் k = -5 k = +7 ஆன்சர் பண்ணுவோம் சரி ஆனா இப்போ சம் என்ன கொடுத்திருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க less than 0 கொடுத்திருக்காங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கணும் நெகட்டிவ் வேல்யூவா வரணும் 0 வரக்கூடாது 0 விட கம்மியா நெகட்டிவ் வேல்யூ எந்தெந்த வேல்யூ k எல்லாம் போடும்போது இந்த ப்ராடக்ட் நெகட்டிவ் வரும்னு கேக்குறாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம்னா பொதுவா இந்த மாதிரி சம்ஸ் எப்படி பண்ணணும்னா இப்போ இது 0 க்கு ஈக்குவேட் பண்ணிட்டா என்ன வரும் பாருங்க k க்கு வந்து -5 போட்டா தான் இது 0 ஆகும் கரெக்ட்டா இங்க k க்கு +7 போட்டா 0 நமக்கு தெரியும் ஈக்குவல் டு 0 னா அத ஆன்சர் எழுதுவோம் நீங்க என்ன பண்ணுங்க ஈக்குவல் டு 0 வரக்கூடிய ஆன்சரை முதல்ல கண்டுபிடிங்க என்னது k க்கு வந்து இங்க -5 வரணும் சரியா அதே k க்கு இங்க +7 போட்டா இது 0 ஆகும் சரியா இத போட்டு எப்பவும் பண்ணு சரியா இந்த மெத்தடுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க வேவி கர்வ் மெத்தட் சொல்லுவோம் நம்ம பண்ண போறதுன்னா வேவி கர்வ் மெத்தட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்இக்வாலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இன்இக்வாலிட்டி வந்தாலே இந்த டிசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகும் இந்த மாதிரி வேவி கர்வ் மெத்தட்ல என்னன்னா the right most the highest value இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து கர்வ் ஆரம்பிக்கணும் இப்படி ஆரம்பிக்கணும் சரியா இந்த வேவி கர்வ் மெத்தட்ல இப்படி தான் ஆரம்பிக்கும் ஆல்டர்னேட்டா போகும் ஓகேவா இந்த இதுக்கு ரைட் சைடுல அப் சைடு த எக்ஸ் ஆக்சிஸ் னு அர்த்தம் இது இந்த பக்கம் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் மறுபடியும் அப் சைடு த எக்ஸ் ஆக்சிஸ் இன்னும் ரூட்ஸ் வந்து அப்படி போயிட்டே இருக்கும் இன்னும் ஹையர் கிளாसेस 11th 12th நிறைய படிப்பீங்க x/4 ல ஒரு அப்போ 4 ரூட் வரும் அப்போ இந்த கர்வ் இப்படி போயிட்டே இருக்கும் ஆல்டர்னேட்டா போயிட்டே இருக்கும் சரியா வேவி கர்வ் மெத்தட்ல அது நம்ம ஹையர் கிளாஸ்ல படிப்போம் அடுத்த வேல்யூஸ் குவாட்ராட்டிக் வந்து நம்ம இப்படி தான் பேட்டர்ன் வர போகுது ஓகேவா எப்படி வரும் இங்க இருந்து ஆரம்பிப்போம் எப்பவுமே ரைட் சைடு ஆஃப் த ஹையர் வேல்யூல இருந்து எப்பவுமே y ஆக்சிஸ்ல above the x axis வந்து y axis வேல்யூ பாசிட்டிவ் கரெக்ட்டா below the x axis y யோட வேல்யூ என்ன நெகட்டிவ் above the x axis y யோட வேல்யூ பாசிட்டிவ் இது y யோட வேல்யூ இது एक्चुअली இத y ஈக்குவல் டு இத நம்ம அஸ்யூம் பண்ணலாம் இந்த வேல்யூ y ஈக்குவல் டு அஸ்யூம் பண்ணா இந்த வேல்யூ நெகட்டிவா வருதுன்னு என்ன அர்த்தம் y யோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம் சரியா இந்த இடத்துல நான் y ஆக்சிஸ் போட்டா அதான் அர்த்தம் சரி ரைட் இப்போ நமக்கு முடிவு பண்றதுக்கான டைம் வந்தாச்சு பாருங்க இது என்ன சொல்லுது இந்த வேவி கர்வ் மெத்தட்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க 7 க்கு மேல வேல்யூ போட்டீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்னு சொல்லுது இந்த வேவி கர்வ் இப்போ நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க 8 போடுங்களேன் k க்கு மேல 8 போட்டா 8 - 7 + 1 வருமா இங்க 8 + 5 13 1 × 13 + 13 ஆன்சர் 13 வருதா அதே இந்த வேவி கர்வ் என்ன சொல்லுது இந்த -5 to +7 இருக்கு இல்லையா இந்த கேப்ல நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் வந்து நெகட்டிவா வரும் அப்படினு சொல்லுது நம்ம ஒரு வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாமே சிம்பிளி இப்போ -5 to +7 ஒரு 0 எடுத்துக்கலாம் இப்போ 0 போடுங்க 0 போட்டா இது 5 ஆகும் இங்க 0 போட்டா -7 5 × -7 -35 இப்போ சப்போஸ் நீங்க ஒரு +2 எடுங்களா அப்போ வரும் பாருங்க 2 போட்டீங்கன்னா 2 - 7 என்ன -5 வரும் இங்க ஒரு +7 வரும் -5 × +7 -35 வருதா அதே இந்த பக்கம் நீங்க -1 எடுத்து பாருங்க அதாவது 0 க்கு இந்த பக்கம் -1 எல்லாமே இந்த கேப்ல தான் இருக்கு இல்லையா -1 போட்டீங்கன்னா -1 + 5 என்ன 4 வரும் -1 - 7 என்ன -8 4 × -8 -32 எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இப்போ என்ன சொல்றேன் -5 க்கும் +7 க்கு இடையில என்ன வேல்யூ போட்டாலும் நெகட்டிவ் ரிசல்ட் தான் இதோட ரிசல்ட் வரும் ப்ராடக்ட் வேல்யூ என்ன வரும் நெகட்டிவா வரும் இது என்ன சொல்லுது -5 விட கம்மியான வேல்யூ போட்டீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் -10 எடுத்துக்கிறேன் நீங்க -10 + 5 என்ன -5 வரும்
இங்க -10 -7 -17 சரியா இங்க என்ன சொன்ன -5 -17 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் +85 பாசிட்டிவ் வேல்யூ வருதா அப்ப இந்த வேல்யூக்கு ஜஸ்ட் நீங்க இந்த இன்இக்வாலிட்டி வந்தா இந்த ஈக்குவல் டு 0 வரக்கூடிய ரெண்டு வேல்யூ போடுங்க இப்படி இந்த கர்வ் இப்படி போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ எப்பவுமே இது இப்படி தான் வரப்போகுது சரியா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மெத்தட் கத்துக்கும் போது இந்த k² பாத்தீங்களா இதோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா வச்சுக்கணும் சரியா அப்படி பாசிட்டிவா இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி இதை பாசிட்டிவா மாத்தி மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சுங்க சரியா இதை கேர்ஃபுல்லா பாத்துங்க -7 லெஸ் தேன் சரியா -5 இது நமக்கு நல்லா தெரியும் சரியா -7 வந்து -5 லெஸ் இருந்து இப்போ ஈக்குவேஷனை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா நாம இது +7 ஆகும் இது +5 ஆகும் இப்போ எது பெருசு இதுதான் பெருசு சோ எந்த ஒரு இன்இக்வாலிட்டி மைனஸ் ஆல மட்டுமே இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இது இந்த மெத்தட்ல என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் இத பாசிட்டிவா வச்சுக்கணும் k² கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா வச்சாதான் கர்வ் இந்த மாதிரி போட முடியும் ஓகேவா அதனால நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவா மாத்தி அதுக்கு அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணணும் சரியா அப்படி நெகட்டிவா மாத்தும்போது இந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிறத மறக்காம மாத்தணும் சரியா அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும் சரி இப்போதைக்கு நமக்கு இவ்வளவு போதும் இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ப வேவிக் கர்வ் மெத்தட்ல இருந்து எனக்கு என்ன தெரியுது -5 +7 போட்டா இது 0 ஆயிடும் ஆனா -5 to +7 அந்த கேப்ல உள்ள என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கும் நெகட்டிவா தான் வரும் அப்போ நான் என்ன சொல்லலாம் k எப்படி இருக்கும் -5 விட பெருசா இருக்கணும் சரியா அந்த k ஓட வேல்யூ அதே நேரத்துல +7 ஓட லெஸ்ஸா இருக்கும் இங்க ஈக்குவல் போடக்கூடாது ஈக்குவல் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் -5 இன்க்ளூடட் அர்த்தம் -5 இன்க்ளூட் ஆகல இன்க்ளூட் 0 ஆயிடும் 0 ஆகக்கூடாது நமக்கு என்ன வரும்னா நோ ரியல் ரூட்னா 0 ஆகக்கூடாது நெகட்டிவ் வேல்யூ வரும் சரியா இப்போ நம்மளோட ஆன்சர் இதுதான் சரியா அப்ப நம்ம என்ன எழுதலாம் for -5 less than k less than 7 the given equation will have no real roots சரியா சோ ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த k வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரி சம் முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching the video.